ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஃபுட் டேஸ்டி. நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இன்றைக்கி ஃபுட் டேஸ்டியில் டேஸ்டியான டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குணுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். குணுக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஊற வைத்த பருப்பு, புழுங்கல் அரிசி, கடலை பருப்பு, தோரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, நறுக்கிய வெங்காயம், நறுக்கிய கொத்தமல்லி தழை, நறுக்கிய கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய், உப்பு, சோம்பு, எண்ணெய். இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி, நம்ம தவளை வடைக்கெல்லாம் அரைப்போம்ல, அடை தோசை தவளை வடைக்கு அதே மாதிரி புழுங்கல் அரிசி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சிறு பருப்பு இருக்குல்ல மூங் டால், அது தோரம்பருப்பு, இந்த மிக்சட் ஆஃப் லென்டில், இது லென்டில் ஃபிட்டர்ஸ் தான். இது எல்லாமே எல்லா பருப்பும் போட்டு கோரஸாக நம்ம எப்படி அரைப்போம் அடைக்கி, அதே மாதிரி இந்த குறன்னு இந்த மாதிரி குறன்னு கன்சிஸ்டன்சி வர மாதிரி அரைச்சிக்கலாம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆனியன், ஒரு நம்பர் ஆனியனை சாப் பண்ணது போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி, சாப் பண்ண கொத்தமல்லி, அதே மாதிரி நறுக்கின கருவேப்பிலை சிறிதளவு, பெருங்காயம் ஒரு பிஞ்ச் பெருங்காயம் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த அடுப்பில் பற்ற வச்சு எண்ணெய் ரெடியாக இருக்குது. நம்ம ஜஸ்ட் இதில் மாற்றிட்டு பெரிய கடாயில் வச்சு அப்படியே ஃப்ரை பண்ண வேண்டியது தான். எப்பயுமே வடைக்கு இந்த மாதிரி மசாலா வடைக்கு இந்த குணுக்குக்கெலாம் அரைக்கும் போது கொஞ்சம் கோர்ஸாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக இருந்துச்சுன்னா அந்த மொறுன்னு இருக்காது. அந்த மொறுமொறுப்பு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா இட் வில் பி பெட்டர். மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது அப்படியே நம்ம வடைலாம் தட்ட போகிறதில்ல, அப்படியே கிள்ளி இப்படி போட வேண்டியது தான். சரிங்களா? இப்போ இதில் பொரிச்சிக்கலாமா? எண்ணெய் கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கும்போதே நம்ம இது கிள்ளி போடலாம். இது ஷேப்பு தேவையில்லை, சும்மா அப்படியே கிள்ளி டைட்டாக போடுறது தான். நல்லா இந்த மாதிரி ஒரு கிறிஸ்பியாக பொன்னிறமாக வரும்போது இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு, இதை நம்ம எடுத்துருவோம். குணுக்கு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறுபடியும் ஃபுட் டேஸ்டியில் டேஸ்டியான டிஷ்ஷோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.